ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய மொபைல் சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ, அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான். ஸோ, நாம வந்து Google ப்ராடக்ட் வந்து நல்லாவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, இன்டர்நெட் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் செட்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து Google ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். Googleல இருக்கட்டும், Gmailஆ இருக்கட்டும், இல்ல YouTubeஆ இருக்கட்டும், இல்ல மேப்பா இருக்கட்டும், இல்ல Chromeஆ இருக்கட்டும், இல்ல Google சர்ச்சா இருக்கட்டும். ஸோ, எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ, அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கூகுள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ, உங்களோட சேல்ஸ் ஹிஸ்டரியா இருக்கட்டும், உங்க வாய்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ, அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து புஷ் பண்ணும். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்றது அப்படி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு உங்க செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, எல்லா மொபைல் ஹேண்ட்செட்லயும் இது மாரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி வரும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க 3வதா டேட்டா அண்ட் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அப்புறம் டைம்லைன் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. யூடியூப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெப் அந்த ஆக்டிவிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அதுக்குள்ள போயிருங்க. ஸோ, அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து ஆன் இருக்கு. இங்க வந்து டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, சப் செட்டிங்ஸ் பார்த்து இன்க்ளூட் குரோம் ஹிஸ்டரி அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் சைட்ஸ், ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் தட் யூஸ் கூகுள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க கூகுள்ல என்னென்ன சர்ச் பண்றீங்களோ, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ, கூகுள்ல நீங்க வந்து குரோம்ல வந்து டெலீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து அது டெலீட் ஆயிருச்சு அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. ஸோ, நீங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு Gmailஆ இருக்கட்டும், Gmail வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. Google Chrome யூஸ் பண்றதுக்கும் Gmail யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆ YouTube யூஸ் பண்றதுக்கும் Gmail யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. மேப் யூஸ் பண்றதுக்கும் Gmail எல்லாத்துக்குமே வந்து Gmail வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ, அப்படி லிங்க் பண்ணும்போது இங்க என்ன பண்ணும் Gmailல என்ன பண்ணுமா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து ஆஃப் பண்றதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ்லாம். ஸோ, இது வந்துட்டு இங்க மேல டர்ன் ஆஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இந்த டர்ன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் அண்ட் டெலீட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அந்த 2வது ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க சேர்ச்சு, மேப்பு, குரோமு, அசிஸ்டன்ட் இந்த வாய்ஸ் நம்ம Googleல நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா? வாய்ஸ் குடுத்து நம்ப ஏதாவது சர்ச் பண்ணுவோம். ஸோ, ஒரு சில பேர்லாம் வந்து இத கிளிக் பண்ணிட்டு இந்த மைக்க வந்து கிளிக் பண்ணிட்டு டைப் பண்றதுக்கு பதிலா இந்த மைக் கிளிக் பண்ணிட்டு வாய்ஸ்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்றதும் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்க எது எது லிங்க் ஆயிருதோ எல்லாமே இதில வந்து Google ப்ராடக்ட் தான் எல்லாமே. எல்லாமே Google ப்ராடக்ட் தான் இது. ஸோ, இது எல்லாமே டிக் மார்க் பண்ணியிருக்கும். ஸோ, டிக் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்னு குடுங்க. நெக்ஸ்ட்ன்னு குடுத்தோனே, இங்க பார்த்தீங்கன்னா, டெலிட்டிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இது வந்து கிளிக் பண்ணிட்டு, இங்க டிஃபால்ட்டா அது வந்து கிளிக் ஆயிருக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இந்த டெலீட் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இங்க பார்த்தீங்கன்னா, டெலிஷன் கம்ப்ளீட்டட்ன்னு வந்துருச்சு. இங்க காட்டிட்டு இருக்கும் இல்லையா? அத வந்து குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து போயிருக்கும். இங்க எல்லாம் என்னென்ன இங்க வந்து ஆன்ல இருந்துச்சோ, அது எல்லாமே டிக் மார்க்லாம் போயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆஃப்ன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஆஃப்ன்னு வந்து வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ, அப்படியே ஜஸ்ட் பேக் வாங்க. பேக் வந்தோனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துரும். ஸோ, அப்படி பாஸ்ட்ன்னு வந்துச்சுனாவே அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து டெலீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டைம்லைன்லாம் வந்துட்டு முக்கியமா இது வந்து ஒரு மீனு டைம்லைன்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் தான் இது. ஸோ, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து Google Chrome வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ, யூஸ் பண்ணும்போது என்னைக்கா ஒரு நாள் நீங்க வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டா வந்து பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியும். அதாவது நீங்க எந்த பின்கோட்ல எந்த சிட்டில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகி கீழ காட்டும். ஸோ, அத நீங்க என்னைக்காவது நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ, அதெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்க ஏதோ மேப் யூஸ் பண்ணும்போது, நீங்க எந்த இடத்துல நீங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது, உங்க லொகேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ, அப்படி நீங்க லொகேஷன் ஆன் பண்ணும்போது, உங்க லொகேஷன ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட் பண்ணி அத எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ, கரெக்ட்டா நீங்க வந்து இந்த இந்த பின்கோட்ல தான் இருக்கிறீங்க, இந்த ஏரியால தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து காமிச்சு குடுத்துரும். ஸோ, காமிச்சு குடுத்துறதுனால அது என்ன ஆகும்னா, சில ஹேக்கர்ஸ்லாம் வந்து ஈஸியா இருக்கும் ஹேக் பண்றதுக்கு. ஸோ, அதுவும் அதே மாரி தான். இந்த டர்ன் ஆஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இது வந்து கிளிக் பண்ணி இந்த 2வது ஆப்ஷன்ட்ட வந்து கிளிக் பண்ணிட்டு, இங்க நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு, டெலீட்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுவும் வந்து டெலீட் ஆயிரும்.
ஸோ நீங்க என்ன அ அதாவது நீங்க Google மேப்ல என்ன எங்கெங்க லொகேஷன் பண்ணி எங்கெங்க டிராவல் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அத வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் பண்ணிரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இதுலயே வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டைம் லைன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, YouTube ஹிஸ்டரி. ச் ஸோ YouTube ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நீங்க YouTubeல வந்து எல்லாமே சர்ச் பண்ணிட்டே வருவீங்க. YouTubeல வந்து சர்ச் பண்ணுவீங்க. ய நெறையா அ வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்னா சர்ச் பண்ணுவீங்க. அப்படி இல்லன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிலேயும் வந்து மைக் தான் யூஸ் பண்ணுவாங்க. சர்ச் பண்றதுக்கு பதிலா அந்த மைக் பட்டன வந்து கிளிக் பண்ணி அதில வந்து பேசி, அதுவும் வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கோ யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து அதிலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. YouTubeலயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது சேர்ச் ஹிஸ்டரிய வந்து டெலீட் பண்றதுக்கு YouTubeலயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த YouTube ஆப்ஷன்லயே வந்து நீங்க சேர்ச் ஹிஸ்டரிய வந்து டெலீட் பண்ணிருங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அது என்ன ஆகும்னா, உங்களோட YouTubeல மட்டும் அது டெலீட்டட்ன்னு வந்து காட்டும். ஆனா இதுல வந்துட்டு இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க என்னென்ன சேர்ச் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுலயும் கண்டிப்பா நம்ம வந்து டெலீட் பண்ணணும். ஸோ கீழ சப் செட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்கு பார்த்தீங்களா? இன்க்ளூட் தி யூடியூப் வீடியோ யூ வாட்ச்ட் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன யூடியூப் வீடியோ பார்த்துருக்கீங்களோ அத டெலீட் பண்ணணுமா? இன்க்ளூட் யுவர் சேர்ச் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கு. ஸோ யூடியூப் சேர்ச் பண்ணத வந்து டெலீட் பண்ணணுமா? இன்க்ளூட் யூடியூப் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம இத வந்து கிளிக் பண்ணல. இதுவும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு அது மாரி ஆன்ல இருந்துச்சுன்னா, ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதுவும் அதே மாரி தான். இந்த டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டர்ன் ஆஃப் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாஸ்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுவும் வந்து செட்டிங்ஸ் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ இங்க வந்து காட் இட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்துட்டு நீங்க வந்து பேக் வந்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கும். ஸோ நம்ம ஃபோன்லயே டிஃபால்ட்டா வந்து நெறைய சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அ நெறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஃபோனோட சேஃப்டி செட்டிங்ஸ் வீடியோ வந்து நெறைய வந்து நம்ம போட்டுட்டே வரோம். ஸோ மறக்காம நம்ம சேனல போய் விசிட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வீடியோஸும் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் பத்தி நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாமே ஃபோன் செட்டிங்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ இது மாரி நம்ம டிஃபால்ட்டாவே நம்ம ஃபோன்ல சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அத தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வீடியோ வந்து போட்டுட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. உங்க ஃபோன் சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண முடியலைன்னா, உங்களுக்கு தெரிஞ்சத நீங்களே அவங்களுக்கு கைட் பண்ணி குடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அவங்க ஃபோனும் சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.